கர்த்தர் நல்லவர். மீண்டும் அவருடைய பிரசன்னத்தில் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகா இரக்கம் நிறைந்தவரே, மகிமைக்கு உரியவரே, மகா பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இந்த காலை வேளையும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சமூகத்தில் வந்து அமர்கிறதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் இந்த நாளை நடத்துவீராக, தடையில்லாமல் நடத்துவீராக, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வைப்பீராக. தேவனுடைய கரம் பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஒரு தெரிந்த ஒரு பாடல். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை ஒரு குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாக, ஆண்டவரே, ஒரு குறைவில்லாமல் என்னை நடத்தி வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 10,000 ஸ்தோத்திரமே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை நம் நடுவில் செய்வாராக. உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடி ஆமென் கர்த்தர் அப்படியே உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. ஆமென். எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்ட சிந்தைகளோடு கூட ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. ஒரு ஜெயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் நாத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கரங்களை தட்டி என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே,
கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் மூடி சூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் மூடி சூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. சொல்லுங்க, என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே,
ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தாரே, அவருடைய நாமத்தை உயர்த்தி கரங்களை தட்டி இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து துதிக்கிறோம். ஆண்டவர் நம்மை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய தாசனாக வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை வைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. சொல்லுங்க. உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தவரே, நீரன் தாசன் என்றீரே, எப்படி மறப்பேன் என்றீரே. நீரன் தாசன் என்றீரே, எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி காத்து வழிநடத்துகிறதற்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இயேசு ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி. எங்களை பாதுகாத்தீர் நன்றி. எங்களை நடத்தினீர் நன்றி. எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே துணையாக இருந்தீர் நன்றி. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்கள் பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் கிருபைகள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த காலை வேளையில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் கூடி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் வேக வேகமாக. முதலாவது, நாம் தேவ பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். நம்முடைய குற்றங்களை தேவன் தயவாய் மன்னிக்க, நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னிக்க நாம் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக, ஆமென், தேசத்தில் பெருகி வருகிற தீவிரவாத கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அதை மாற்றும்படிக்கு ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதாக, இன்றைக்கு இரவுல தூத்துக்குடி மவுண்ட் சர்ச்சில் வைத்து ஆமென் 10 தாலுக்காவும் இணைந்து ஜெபிக்கிற இரவு ஜெபம் இருக்கிறது. 10 தாலுக்காவின் சபைகள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் இணைந்து ஜெபிக்கிற இந்த எழுப்புதல் இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நாம் ஒரு விசை ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை இந்த நாளிலே செய்வாராக. விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை செய்வார்.
நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். வேக வேகமாய் நாம் ஜெபிப்போம். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். ஒரே ஒரு நிமிடம் தேவ பிரசன்னத்தில் அர்ப்பணியுங்கள். தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த திங்கட்கிழமை காலையில் உங்கள் பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை தொட்டு ஆண்டவரே எங்களுடைய அப்பா கிரமங்களை மன்னிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் நிர்விசாரங்களை மன்னிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிப்பீராக. ஜெபமில்லாத நாட்களை மன்னிப்பீராக. ஆண்டவர் வேதம் வாசிக்காத நாட்களை மன்னிப்பீராக. தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே அப்பா எங்களை இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்கள் இரத்தத்தினாலே கழுவ நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் இரத்தம் எங்களை கழுவுவதாக, உங்கள் இரத்தம் எங்களை சுத்திகரிப்பதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் தாழ்மையோடு உங்கள் பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிப்பீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தொடர்ந்து அப்படியே நம்ம ஜெபிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். தேவ பிரசன்னத்தில் ஒருமனப்பட்ட நினைவுகளோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிற தீவிரவாத கிரியைகள், பல தேசங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலேயே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Lord. Thank you mighty Jesus. Thank you mighty presence of God. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா தீவிரவாதத்தின் கிரியைகள் வேறறுக்கப்படட்டும். வெளிநாட்டில் இருந்தோ உள்நாட்டிலேயோ ஆண்டவரே தீவிரவாத அமைப்புகள் செயல்படக்கூடாது. எங்கள் தேசத்தின் சமாதானத்தை கெடுக்கத்தக்கதாக போராடக்கூடாது தகப்பனே. அப்பாவி ஜனங்களை கொள்ளுகிற இந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை விட்டு தீவிரவாத கிரியைகள் வெளியேறுவதாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நடத்துங்க, ஆண்டவர் நடத்துங்க, ஆண்டவர் நடத்துங்க தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்று இரவு நடைபெறுகிற ஆமென் தூத்துக்குடி மாவட்ட 10 தாலுகாக்கள் இணைந்து ஜெபிக்கிற எழுப்புதல் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிங்களேன். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஒருமனப்பட்ட நினைவுகளோடு கூட ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுது கடந்து வருவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா 10 தாலுகாவில் இருக்கிற ஜனங்களும் இணையட்டும். ஆண்டவரே ஊழியர்கள் இணையட்டும். தடைகளை மாற்றி கொண்டு வருவீராக. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு வருவீராக. இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்தின் எழுப்புதலுக்கு ஆண்டவரே இது காரணமாக இருப்பதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்கள் தேவைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் ஜெபிங்க. நீங்கள் பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டங்களுக்கு மத்தியில் இருக்கலாம், பாதிப்புகளுக்கு மத்தியில் இருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி உங்களை தொடுவதாக, உங்களை தொடுவதாக, ஒரு விடுதலை வருவதாக. எஸ் மைட்டி ஜீசஸ். ஆமென். ஜெபிக்கிற இந்த நிமிஷமே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கட்டும். எஸ் மைட்டி ஜீசஸ் லார்ட். ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். உடைய
பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், தடைகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை வருவதாக. பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருவதாக. பிஸ்னஸில் ஆசீர்வாதங்கள் வருவதாக. குடும்பத்தில் சமாதானம் வருவதாக. தகப்பனே, நீர் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்திருக்கிற ஜெபங்கள் வீண் போகாது. நிச்சயம் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவருடைய சமூகத்திலே நம்ம கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஆமேன், தேவன் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தாமல் அவர்களுக்கு நன்மையானவைகளை செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன். இந்த புதிய நாளிலேயும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானவைகளை செய்வாராக. விசேஷமாய் இன்று இரவு நடைபெறுகிற தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆமீன் எழுப்புதல் இரவு ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னா தயவாய் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். தேவன் நிச்சயம் பெரிய காரியத்தை நம் நடுவில் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக கனிதரும் செடி என்கிற தலைப்பிலே தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக மாற வேண்டும். யோசேப்பு ஒரு கனிதரும் செடியாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையும் கனிதருகிறதாய் மாறுகிறதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக பேதுரு எழுதின தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் நாம் ஆமேன் இவைகள் நமக்குள் இருந்து பெருகினால் ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது என்று கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய 2ஆம் நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தின் ஆமேன் 8வது வசனத்தில் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சிலவைகள் நமக்குள் இருந்து பெருகும் பொழுது கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். அவைகள் நமக்குள் இருப்பதினால் மட்டுமல்ல, அவைகள் நமக்குள் இருந்து பெருக வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு காரியத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம அந்த வேத பகுதியிலிருந்து விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் குறித்து நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். நமக்குள்ள கனி இருக்க வேண்டும் என்றால் இவைகளோடு கூட இவைகள் இணைய வேண்டும். நம்ம வாழ்க்கைக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா இந்த விசுவாசத்தோடு தைரியம் சேர வேண்டும். இந்த தைரியத்தோடு ஞானம் சேர வேண்டும். ஆமேன். இதெல்லாம் நமக்குள்ள பெருக பெருக தான் நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக மாறுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இன்னும் ஒரு காரியத்தை, நமக்குள்ள கனியுள்ள ஒரு ஜீவியம் வரணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய இன்னும் ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானத்தோடு கூட இணைந்திருக்க வேண்டிய இன்னும் ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமீன். 6வது வசனத்தில் ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம கூட்டி வழங்க வேண்டிய அல்லது நமக்குள் இருந்து பெருக வேண்டிய அடுத்த ஒரு காரியம் என்ன? இச்சை அடக்கம். இச்சை அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும். ஆமீன். இது இச்சை என்பது விருப்பத்தினுடைய அதிகமான ஒரு தீவிரத்தினுடைய அடையாளமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இச்சையை குறித்து நீங்கள் நெட்டில் அடித்து அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படின்னா ஆமீன் காம விருப்பம் என்று போடப்பட்டிருக்கிறது. இச்சை அப்படின்னா காம விருப்பம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, 10 கட்டளைகளில் ஒன்றாக ஆண்டவர் கொடுத்தது பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா மற்றவர்களுடைய ஒரு காரியத்தை நாம் விரும்பக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் நாம் நிதானிக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிறதாய் மாற வேண்டும் என்றால் இச்சையடக்கம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத இல்லை. நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது, பலவிதமான நாம் விரும்பத்தக்கதான விஷயங்களே நிறையா இருக்கிறது. ஆனால் நம்முடைய விருப்பம் ஒரு காலம் இச்சையாய் மாறாதிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் ஆதாம் ஏவாளின் நாட்களில் நன்மை தீமை அணியத்தக்க கனியை அவன் புசிக்கக்கூடாது என்று வைத்திருந்தார். ஆனால் அப்போது அதை பார்க்கும் பொழுது, அந்த மரத்தின் கனியை பார்க்கும் பொழுதெல்லாம் அது அருவருப்பாக காணப்பட்டது, அது பயத்திற்குரிய பழமாக காணப்பட்டது. ஆனால் எப்போ பாம்பு சாத்தான் வந்து இது நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரான்னு கேட்டுட்டு, இதை சாப்பிட்ட நீ தேவர்களைப் போல மாறிடுவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது, நீங்கள் நல்லா கவனிக்கணும், வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த பழம் இச்சிக்கப்படத்தக்கதான ஒரு பழமாய் மாறினது, விரும்பப்படத்தக்கதான பழமாய் மாறி போனது. நீங்கள் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இச்சையடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். நாம் விரும்புகிற எல்லாவற்றையும், எல்லா காரியமும் நமக்கு தகுதியாயிராது. விரும்புகிற எல்லாமே வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பவுல் அப்படித்தான் சொல்கிறாரு, ஆமாம் நான் எல்லாமே எனக்கு தகுதியாயிராது, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. தேவ பிள்ளைகளுக்கு இச்சையடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். நாம் விரும்புகிற எல்லா பொருளையும் அடைய வேண்டும் என்று நினைப்பது ஆபத்தாக இருக்கிறது. சிலர்லாம் பாருங்களேன், சில வீடுகளுக்கு போனால் எந்த பொருளை பார்த்தாலும் அவங்க வீட்டில் இல்லாத பொருட்களோ அல்லது இவர்களை விட அவங்க கொஞ்சம் நேர்த்தியான பொருள் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னா, அதை பார்க்கும்போது என்ன தோணும், ஐயோ இந்த மாதிரி நமக்குள்ளே இல்லையே, அது எப்படியாவது இதே மாதிரி ஒன்று வாங்கியே ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்களேன். உடனே ரேட் என்னன்னு விசாரிப்போம், உடனே இது எங்கே வாங்கினீங்கன்னு விசாரிப்போம். சரி இந்த மாதிரி தான் நானும் ஒன்று வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் இச்சைகளுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வர நாம் அதுக்கு இடம் கொடுக்க பெரிய காரியங்களை கூட அது இச்சிக்க ஆரம்பிக்கும். தேவன் விரும்பாத கிரியைகளை இச்சிக்க ஆரம்பிக்கும். நமக்கு இச்சையடக்கம் ரொம்ப அவசியம். பேதுரு யோசேப்புடைய வாழ்க்கை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யோசேப்பு தேடி பாவம் வருகிறது. பாவம் வந்த பொழுது யோசேப்பு அதற்கு இடம் கொடாதிருந்தார். காரணம் என்ன? தேவன் விரும்பாத ஒரு காரியம், தேவன் அருவருக்கிற காரியம், இது எனக்கு தகுதியாக இராது என்பதை அவன் அறிந்து கொண்டவனாக அதற்கு இடம் கொடாதிருந்தான். தானியேலை பாருங்களேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பாருங்களேன். இது சில காரியங்கள் எல்லாம் தேவன் விரும்பாதவைகள். அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு இருதயத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் இச்சை எடுக்க வந்துடும். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் சில விஷயங்களை வெறுக்க நீங்கள் இப்படி நிதானித்து பாருங்களேன். அந்த காலத்தில் அப்படி தான். இது இயேசுவுக்கு பிடிக்குமா? இயேசு இங்கே இருந்தால் இதை செய்வாரா? இயேசு இந்த இடத்துல இருந்தால் இப்படி பேசுவாரா? இதை நமக்கு பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுப்பான். வாழ்க்கையில் இப்படி நிதானிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் நிதானிக்க எது தேவையில்லைங்கிற விஷயத்தை அறிந்து கொண்டு அதை நாம் அப்புறப்படுத்திக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இன்றைக்கி பலருடைய வாழ்க்கை இச்சைக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறது. எதை பார்த்தாலும் விரும்புகிறது. சிலருடைய வாழ்க்கையில் எதிர்ப்பாளரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு விருப்பம், அதெல்லாம் இச்சை, பாவம். வேதம் சொல்லுகிறது, இச்சையோடு ஒரு ஸ்திரீயை பார்க்கும் பொழுதே விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நமக்குள்ளே எப்போ கனி கொடுக்குற வாழ்க்கைக்குள்ளே வருவோம், நாம் இச்சை இடத்துக்குள்ளே வரும் பொழுது இது வேணும், இது வேண்டாம்,
இது தேவையில்லை இப்படிங்கிற அந்த ஞானம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இது வேண்டாம். நமக்கு சில நேரம் பிடிச்சிருக்கும், அது ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அது தேவன் விரும்பாத ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அதை ஒதுக்கி வைக்கிறோம் பாருங்க. இச்சை அடக்கம். இன்னைக்கு ஆண்டு உங்க கூட பேச விரும்புகிறார். நமக்குள் அப்படிப்பட்டதான இச்சையடக்கம் வரும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். நீங்கள் பாருங்களேன், அந்த கால பரிசுத்தவான்களை அவர்கள் அறிந்து கொண்ட விதம் எப்படி? கனிகளினாலே தானே. எப்படி அறிந்து கொண்டார்கள்? வேதம் பல இடத்துல பலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் அடையாளம் கண்டு கொண்டார்களே. எலிசாபெத் சூனேமியால் சொன்னால் இவர் பரிசுத்தவான். ஏன், என்ன காரணமாக இருக்கும்? எதை செய்யணுமோ அதை செய்தார். எதெல்லாம் வெறுக்கணுமோ, மனுஷன்தான், மாம்சந்தான், ஆனாலும் தேவ பிள்ளையாக இருக்கிறதுனால, ஊழியக்காரனாக இருக்கிறதுனால இதெல்லாம் தொடக்கூடாதுங்கிற ஒரு இச்சையடக்கம் இருந்தது. பாருங்களேன், இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேச விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுக்கு இச்சையடக்கம் ரொம்ப முக்கியம். நாம் தேவன் விரும்பாத காரியங்களை அப்புறப்படுத்திட்டே இருப்போம். ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லையா? அது நமக்கும் விருப்பமாக இராமல் இருக்கட்டும். அது இச்சையடக்கத்தில் கொண்டு போய் முடியும். இச்சையடக்கத்தில் பெருக 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 தேவையில்லாத கிரியைகள் நம்மை விட்டு விலகும். தேவன் விரும்புகிற கனிகள் நம்மகிட்ட பெருகும். கர்த்தர் நமக்கு அப்படி இந்த நாளில் கிருபை பாராட்டுவாராக. ஒரு விஷயம் நாம் ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்களேன். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். எஸ், மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிங்க, ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஜெபிங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். இச்சையடக்கம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான கிரியைகள் இருக்கிறதா? அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை உண்டு பண்ணுவாராக. தேங்க்யூ லார்ட். ஜெபிங்க. தேவன் விரும்பாதவைகளை நம்ம வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துவோம். நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்துருவோம். எதை பார்த்தாலும் ஒரு விருப்பம் நமக்குள்ளே வருது பாருங்க, அது பெரிய ஆபத்து. நம்ம வாழ்க்கையில் அது பெரிய போராட்டங்களை கொண்டு வந்துடும். இன்னைக்கு ஜெபிங்களேன். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். சொல்லி ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிங்க. இணைந்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவையான காரியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. இச்சையடக்கம் பெருகட்டும். எதை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். எதை விரும்பணும், எதை வெறுக்கணும் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பினார். இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானம் தேவன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபத்தோடு இந்த நாளை நீங்கள் கடத்துங்கள். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளிலிருந்து தீர்மானத்தோடு தேவன் விரும்பாத காரியங்கள் எந்த ரூபத்திலையும் நம்ம வாழ்க்கையில் வராமல் நமக்கு எதற்கு இடம் கொடாதிருப்போம். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.